விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் நிறைய இடங்கள்ல. ஆனாலுமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு அதற்கான விஷயங்களையும் அந்த நாட்களுக்கான முக்கியத்துவமும் கொடுத்துட்டு இருக்காங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலம் அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த பேர்லேயே இருக்குது புண்ணிய காலம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருடத்தில் 4 தமிழ் மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாள். அதாவது சூரிய பகவான் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். இப்போ வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு பார்த்திங்கன்னா மாசி மாதம் அப்போ கும்ப ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார். கும்பம்னாலே நமக்கு என்ன, ராசியோட 11வது வீடு, காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 11வது ராசியாக சொல்லப்படுது. அந்த வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் போது நமக்கு பெருமாள் கோவிலில் போய் நம்ம வழிபாடு எடுத்துக்கும் போது நமக்கு புண்ணியமான நிறைய காலங்கள் கிடைக்கும், புண்ணியமான விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வழிபாடு எடுத்தோம், எங்களுக்கு சில பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு 80 பேர் கொடுத்தாலும் 20 பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் இருப்பாங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரே விஷயம் நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னா, வழிபாடு பக்தி இது எல்லாமே நமக்கு பலனை கொடுக்கறத விட முதல்ல நம்மளை நல்லொழுக்கம் பண்ணும். கண்டிப்பா. ஓகேங்களா? நம்மளை வேற எந்த விஷயத்துலையும் சிக்காம நம்மளை காப்பாற்றும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் நம்மளுடைய மனசை இங்க அங்கன்னு அலைப்பாய விடாம தடுக்கும். இதுதான் ஒரு வழிபாட்டோட முக்கியத்துவமே. விஷ்ணுபதி புண்ணிய காலம் பண்ணும்போது நமக்கு முதல்ல இதுதான் கிடைக்கும். முதல்ல பக்தி, அந்த பக்தியோட ஃபுல் பவர் நமக்கு கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது, நம்மளுடைய மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. மூணாவது, நல்லொழுக்கம். நம்ம இங்கே எதுவுமே பண்ணலை, வழிபாடு பண்ணலை, மீன்ஸ் உழைக்கணும் நம்ம கண்டிப்பாக. வழிபாடு பண்ணலை, வேறு எந்த விஷயமும் பண்ணலைனாலும் நல்ல காலம் கெட்ட காலம் இருந்தாலுமே இந்த வழிபாடு பண்ணும்போது வேற எந்த சிக்கலையும் நம்மளை மாட்டாமல் தடும். சிறப்பு.